நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் பெரியசாமி சீதாராமன். முதலில் தலைப்புச் செய்திகள். மகவலி வலயத்தில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது சூழலுக்கு ஏற்படும் எந்தவொரு பாதிப்பான நடவடிக்கைகளுக்கும் அரசாங்கம் அனுமதி அளிக்காதென ராஜாங்க அமைச்சர் சிறிபால கம்ல தெரிவித்துள்ளார். புராணை கொரோனா சிகிச்சை மத்திய நிலையத்தில் உபகரணங்களை கையாடிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தரத்தை தக்க வைத்துக் கொண்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தொடர்ந்து முன்னோக்கி பயணிப்பதாக புத்திஜீவிகள் தெரிவிக்கின்றனர். 4300 கிலோ மஞ்சள் மன்னாரில் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஈஸ்வதினி நாட்டின் பிரதமர் கொரோனா தொற்றினால் காலமானார். மேற்கிந்திய தீவுகள் அணியுடனான டெஸ்ட் தொடரை நியூசிலாந்து அணி கைப்பற்றியது. மகவலி வலயத்தில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது சூழலுக்கு ஏற்படும் எந்தவொரு பாதிப்பான நடவடிக்கைகளுக்கும் அரசாங்கம் அனுமதி அளிக்காதென ராஜாங்க அமைச்சர் சிறிபால கம்ல தெரிவித்துள்ளார். அந்த வலயத்தில் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் போது சுற்றுச்சூழல் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு அவர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். நவீன கலாச்சாரத்திற்கு மத்தியில் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தமக்கான தரத்தை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொண்டு முன்னோக்கி பயணிப்பதாக பேராசிரியர் அஜந்த ஹபுஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இடம்பெற்ற சுபாரதி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இதனை குறிப்பிட்டார். சமூக கடமையை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் சிறந்த முறையில் நிறைவேற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிரேஷ்ட விரிவுரையாளர் விஜயானந்த ரூபசிங்க இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ஒரு பல்கலைக்கழகம் என குறிப்பிட்டார். ஒரு விடயத்தின் கீழ் அல்லாது பல்வேறுபட்ட பரப்புகளில் அது செயற்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று பரவல் காலத்தில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சுமார் 4300 கிலோ மஞ்சள் மற்றும் 80 கிலோ ஏலக்காயுடன் 3 பேர் மன்னார் பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவற்றின் பெறுமதி 27 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 54வது படைப்பிரிவிற்கு கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றினை அடுத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து இவை கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உங்களது வேறு கிரெடிட் கார்டு நிறுவுகளை பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு மாற்றி குறைந்த வட்டியில் இலகுவில் செலுத்துங்கள். நாட்டில் நேற்றைய தினம் மொத்தமாக 655 புதிய கொரோனா நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அதன்படி நாட்டில் பதிவான மொத்த கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 32,790 உயர்ந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் நேற்று அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களில் 503 பேர் மினுவாங்கொட பேலியகொட கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் சிறைச்சாலைகளிலிருந்து 147 பேரும் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்த 5 பேரும் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். இதனிடையே கொரோனா தொற்றாலுக்குள்ளான நோயாளர்களில் 3 பேர் நேற்றைய தினம் உயிரிழந்தனர். அதன்படி நாட்டில் கோவிட்-19 தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 152 உயர்ந்துள்ளது. வவுனியாவில் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலையைச் சேர்ந்த இவருக்கு கடந்த 12ஆம் தேதி PCR பரிசோதனை மேற்கொள்வதற்கான மாதிரிகள் பெறப்பட்டன. இந்த நிலையில் நேற்றைய தினம் பரிசோதனைக்கான முடிவுகள் கிடைக்கப்பெற்றது. அதில் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதியாகியுள்ளது. உடுவில் பிரதேச செயலக பிரிவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட தனிமைப்படுத்தல் சட்டம் நீக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதிப்பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். எனினும் மருதனார் மடம், பொதுச்சந்தை மற்றும் அதனை அண்டியுள்ள வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டால் அவர்களது குடும்பத்தையும் அவர்களுடன் தொடர்புடையோரையும் வீடுகளில் சுயதனிமைப்படுத்தும் நடவடிக்கைகளை சுகாதாரத்துறையினர் முன்னெடுப்பார்கள் எனவும் அரசாங்க அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். அனைத்துவித தொழில்துறைக்குமான சம அங்கீகாரம் மற்றும்
அது குறித்து ஏற்றத்தாழ்வற்ற மனப்பாங்குடன் புதிய இயல்பு வாழ்க்கை முன்னெடுத்தலே சுயசார்பு பொருளாதார மீட்சிக்கு வழிகோலும் என வைத்திய கலாநிதி பிருத்திவிராஜ் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இன்று இடம்பெற்ற விடியும்பேளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். உங்களது வேறு கிரெடிட் கார்டு நிலுவைகளை பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மாதாந்த தவணை கொடுப்பனவாக இலகுவில் செலுத்துங்கள். மேலதிக தகவல்களுக்கு peoplesbank.lk இணையத்தை நாடுங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. மட்டக்களப்பு புனானை கோவிட்-19 சிகிச்சை நிலையத்திலிருந்து சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பும் போது அங்குள்ள இலத்திரனியர் பொருட்களை கொள்ளையிட்ட 4 பேர் வாழைச்சேனை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். புனானை தனிமைப்படுத்தல் நிலையத்தில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நோய் குணமடைந்து வீட்டிற்கு அனுப்பும் நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் வாழைச்சேனை போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையிலேயே போலீசார் அவர்களை கைது செய்துள்ளதுடன் களவாடப்பட்ட பொருட்களையும் மீட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களை வாழைச்சேரி நீதவான் 14 நாட்கள் புனானை தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தனிமைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பித்தார். கொழும்பு 2ஐச் சேர்ந்த 3 பேரும் மஸ்கலிய பகுதியைச் சேர்ந்த ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கோவிட்-19 வைரஸ் தொற்றை உறுதி செய்து கொள்வதற்காக மேற்கொள்ளப்படும் PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காத நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்களது சொத்துக்களை முடக்கப் போவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். சிலர் PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை. இது தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு புறம்பான செயற்பாடாகும். அதனால் இத்தகைய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் பண்டிகை கால கொண்டாட்டங்களின் போதும் பொதுமக்களை சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை முறையாக பின்பற்றுமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். உங்கள் கவனத்திற்கு உலகச் செய்திகள். ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான ஈஸ்வதினியின் பிரதமர் அம்ப்ரோஸ் டிலாமினி கொரோனா தொற்றினால் தனது 52வது வயதில் காலமானார். 4 வாரங்களுக்கு முன்பு கோவிட்-19 தொற்றுக்கு உள்ளான அம்ப்ரோஸ் டிலாமினி தென்னாப்பிரிக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 1.2 மில்லியன் சனத்தொகையை கொண்ட ஈஸ்வதினி ராஜ்யத்தில் 6700க்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 127 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் கொரோனா தொற்றுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை அண்மை காலமாக அதிகரித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கடந்த வாரம் ஒவ்வொரு 20 நிமிடத்திலும் ஒருவர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளதாக அந்த நகரத்தின் மேயர் எரிக் காசிட்டி தெரிவித்துள்ளார். கொரோனா சிகிச்சைக்கான அவசர படுக்கைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். லாஸ் ஏஞ்சல்ஸில் அமெரிக்காவிலேயே அதிகமான கொரோனா தொற்று எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. அங்கு 5 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபிவிருத்தி செய்திகள். சுகாதார அமைச்சும் ஐக்கிய நாடுகளின் உணவு விவசாய ஸ்தாபனமும் இணைந்து உள்ளூர் உணவுகளை அடிப்படையாக கொண்ட உணவு உண்ணும் வழிகாட்டல் கோவையொன்றை வகுத்துள்ளன. இதனை வெளியிடும் நிகழ்ச்சி சமீபத்தில் கொழும்பில் இடம்பெற்றது. இலங்கை வாழ் பிரஜைகள் மத்தியில் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கை முறைகளையும் ஏற்படுத்துவது இதன் நோக்கமாகும் என சுகாதார போஷாக்கு மற்றும் சுதேச மருத்துவத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம்.
சுற்றுலா மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையிலான டெஸ்ட் தொடரை நியூசிலாந்து அணி கைப்பற்றியுள்ளது. வெலிங்டனில் இடம்பெற்ற இரண்டாவதும் இறுதியுமான போட்டி இன்று நிறைவுக்கு வந்தது. இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி ஒரு இன்னிங்ஸாலும் 12 ஓட்டங்களாலும் வெற்றி பெற்றது. அதன்படி 2 போட்டிகள் கொண்ட தொடரில் நியூசிலாந்து 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியிருக்கிறது. விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். வர்த்தக செய்தி. கைப்பணிப் பொருள் விற்பனையில் தடம் பதித்துள்ள லக்ஸல என்ற நிறுவனம் வெளிநாடுகளிலும் விற்பனை நிலையங்களை திறக்க உள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இலங்கை உற்பத்தியாளர்களின் பொருட்கள் விற்பனை செய்யப்படும் என லக்ஸலவின் தலைவர் பிரதீப் குணவர்தன தெரிவித்தார். இந்த நிறுவனத்தின் புதிய உற்பத்திகளை அறிமுகம் செய்யும் கர்வக்காட்டு காட்சி அறையில் இடம்பெற்ற நிகழ்வில் அவர் தகவல் அறிவித்தார். வர்த்தக செய்தி கேட்டீர்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. கோவிட்-19 தடுப்பு மருந்தின் மூலம் ஃபைசர், மொடர்னா ஆகிய நிறுவனங்கள் அடுத்த ஆண்டு $32 பில்லியன் வருமானம் ஈட்டலாம் என பொருளாதார ஆய்வு நிறுவனங்கள் எதிர்ப்பு கூறுகின்றன. ஃபைசர் நிறுவனம் $19 பில்லியன் வருமானத்தை ஈட்டி பயோஎன்டெக் நிறுவனத்துடன் வருமானத்தை பகிர்ந்து கொள்ளலாம். மொடர்னா நிறுவனத்தின் வருமானம் $13 பில்லியன் தாண்டலாம் என வால் ஸ்ட்ரீட் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். பொருளாதார செய்தி கேட்டீர்கள். என்ற கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என்ற வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் காலநிலை அறிக்கை. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் சப்ரகமுவ, தெற்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு சபரகமோ மற்றும் ஊவா மாகாணங்களில் காலையில் சில நேரங்களில் பனிமூட்டமான நிலைமைகள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாபலி வலயத்தில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது சூழலுக்கு ஏற்படும் எந்த ஒரு பாதிப்பான நடவடிக்கைகளுக்கும் அரசாங்கம் அனுமதி அளிக்காதென ராஜாங்க அமைச்சர் சிறிபால கம்ல தெரிவித்துள்ளார். புனானை கொரோனா சிகிச்சை மத்திய நிலையத்தில் உபகரணங்களை கையாடிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தரத்தை தக்க வைத்துக் கொண்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தொடர்ந்து முன்னோக்கி பயணிப்பதாக புத்திஜீவிகள் தெரிவிக்கின்றனர். 4300 கிலோ மஞ்சள் மன்னாரில் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஈஸ்வதினி நாட்டின் பிரதமர் கொரோனா தொற்றினால் காலமானார். மேற்கிந்திய தீவுகளுடனான டெஸ்ட் தொடரை நியூசிலாந்து அணி கைப்பற்றியுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.